வணக்கம் நேர்களே. இந்த நிகழ்ச்சி அழகான புடவைகளையும் நகைகளையும் பத்தின நிகழ்ச்சி. வாரம் வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன், புதுசா டிசைன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வரீங்க. இந்த வார கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடவைகள். ஸோ புடவையில் எவ்வளோ வெரைட்டி அண்ட் எவ்வளோ கலர்ஸு. ஆப்வியஸாக நம்ம ஒரு புடவை கட்டும்போது நமக்கு இருக்கிற ஒரு கிளாஸ், ஒரு ஸ்டைலே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ பார்க்க போகிற முதல் புடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த பட்டு. முகூர்த்தம் வர சீசன், அதாவது ஆகஸ்ட்லேருந்து நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. ஸோ நிறைய ஷாப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 1G 2G அப்படின்னு ஒரு புதுசான ஒரு செட் ஆஃப் புடவைகள் வருது. அதாவது நம்ம இந்த ஜுவல்லரி, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் வந்து 1 கிராம் கோல்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி 1 கிராம் 2 கிராம் கோல்டு மாதிரியே புடவையிலையும் 1G 2G அப்படின்னு வந்திருக்கான். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது கைத்தறி பட்டில் முகூர்த்த பட்டு கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ this is woven in 2G zari. ஏற்கனவே பார்த்தோம் நமக்கு there are 3 kinds of zari. Pure zari, அதில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் கண்டென்ட் இருக்குது. அப்புறமா half fine zari, அதில் கோல்டும் இல்லை சில்வரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2G 1G zari அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ. ஸோ இதில் வந்து கோல்டு கண்டென்ட் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சில்வர் கண்டென்ட் இருக்காது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணும்போது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டும் இருக்கும்போது தான் உங்களுக்கு மெல்ட் பண்ணும்போது உங்களால் தனியாக எடுத்து கொடுக்க முடியும் கோல்டு அண்ட் சில்வர். இதில் உங்களுக்கு மெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு வராது. ஸோ இந்த திஸ் பர்டிகுலர் சாரீ யூ கேன் சி, இது பல்லு வந்து பாவாஞ்சி பல்லு அண்ட் இட்ஸ் அ டபுள் சைட் பார்டர், நல்ல ப்ராடான பார்டர். அண்ட் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இட்ஸ் அ திக் ஜரி பார்டர். சும்மா அந்த மெல்லிசா அந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், திஸ் வில் லுக் வெரி நைஸ் ஆன் அ டால் பர்சன். அண்ட் பாடி பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சி, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு கொடி பேட்டர்னும் கிடையாது, பட் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. பட் அட் த சேம் டைம் இதில் அந்த மோட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கும். தட்ஸ் பிகாஸ் இங்கே அந்த அன்னம் மோட்டிவ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இழை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து ஜரி அதிகமாக தெரியும். அண்ட் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த கொடி பேட்டர்னும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாஷியாக காடியாக இல்லாமல் உங்களுக்கு அந்த புட்டா ஃபீல் தான் இருக்கும். ஸோ இதை உடுத்தும்போது எஸ், அந்த டிசைனும் உங்களுக்கு நல்லா அழகாக ஸ்டேஜில் நிற்கும்போது அழகாக அந்த டிசைன் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ்லையும் தெரியும். திஸ் இஸ் த ப்ளவுஸ். ப்ளவுஸில் வந்து ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் ஜரி பிகாஸ் உங்களுக்கு பாடியில் வந்து யூ கேன் சி அ லாட் ஆஃப் ரெட். ஸோ அகேன்ஸ்ட் தட் ஒரு ஜரி ஓவன் ப்ளவுஸ் வில் லுக் குட். ஸோ புடவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், ஒரு ஸ்டைல், ஒரு பேட்டர்ன் முன்னாடி இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ கடந்த சில வருஷங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் வந்து சில்க்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பியோர் சாரி, டிசைனர் பட்டு சாரி. ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். ஸோ பாடி வந்து யூ ஹாவ் அன் ஆஃப் ஒயிட் அண்ட் அதில் யூ ஹாவ் ஜரி செக்ஸ். அந்த ஜரியே யூ ஹாவ் ஒரு தின் லைன் ஆர் அவுட்லைன் நமக்கு ரெட்டில் இருக்குது. ஸோ தட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரென்ஸ் ஆர் ஹைலைட் டு த டிசைன். லாங் பார்டர், டபுள் சைட் பார்டர். ஸோ ஒரு டால் பர்சனுக்கு இது அழகாக இருக்கும். And border வந்து you can see all stripes of or bands of zari. So எப்படி வந்து ஒரு broad-ஆ ஒரு band வந்து just tapers off into a thin line here. And pallu வந்து
நமக்கு பவாஞ்சி பல்லு. This is the blouse, a red blouse. So ஒரு ஈவினிங் டே ரெண்டுத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். Those who like traditional pattern இந்த saree பியூட்டிஃபுல்லாக இருக்கும். This is a pure saree designer pattu collections. This saree, I would say the highlight is the color combination. Or a beautiful saree for an evening wear. The body shade is வந்து ரொம்ப வித்தியாசமானது. It's a kind of green and pink. So on the short colorல you can also see self woven pattern. So இங்க it's almost like a ஒரு முப்பாகம் மாதிரி. So மேல் பகுதியில் you have some geometric pattern and மறுபடியும் கொஞ்சம் போல்டரான geometric pattern in the middle. So மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் you have a little more intricate geometric pattern. Border வரும்போது மேலே வந்து ஒரு thin zari border. So நிறைய நம்ம முன்ன பண்ணியிருக்கோம் like body and lower border மட்டும் இருக்கும் and bold-ஆன border. பட் ஒரு அக்கேஷனுக்கெல்லாம் போடும்போது ஒரு thin zari border இருந்தாலும் உங்களுக்கு மேலே வந்து அழகாக இருக்கும். பட் still it's suitable for a person who is also average or below average height because மேலே வந்து it's a pretty thin border. So அதனால உங்களுக்கு கீழ் border பெருசாக இருந்தாலும் it will suit you. So coming to the lower border, it's a beautiful border with 3 different patterns. So மேலே border இருக்கிறது you can find here and then a small break and மறுபடியும் இந்த drops புட்டாவே வந்து it's been differently placed. So it's a different வித்தியாசமான ஒரு butta pattern with the traditional temple rake in nice pinkish red. So அதே pinkish redல you have the pallu and palluல வந்து சின்ன motives have been placed, 2 different motives, ஒரு floral motive and a geometric motive, and then you have some geometric waves and the traditional tilagam buttas here. So that is about the pallu. But நீங்க வேர் பண்ணும்போதே பார்க்கலாம் it looks the pallu உடைய shade complements the body shade. The body shade வந்து ரொம்ப வித்தியாசமான body shade. This is the blouse that goes with it. இப்போ நம்ம பார்க்குறது இது டிசைனர் பட்டு கலெக்ஷன் சேர்ந்தது woven in pure zari. ஸோ இது வந்து ஒரு the beauty of the saree itself is the color. கலர் வந்து ஒரு லைட் ஒரு ஆஷ் கலர் கிரேன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ப்ளூயிஷ் கிரே. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரே and that is the beauty of this saree. Because in the greyல you can see பாடி வந்து மேங்கோ மோட்டிவ்ஸ் வந்து இட்ஸ் க்ளோஸ்லி woven மேங்கோ மோட்டிவ்ஸ். பட் ஒரு மேங்கோ மோட்டிவ் யூ கேன் see இது ஒரு கண்டெம்பரரி ஸ்டைல் அண்ட் திஸ் இஸ் இன் தட் ரெட்டிஷ் பிங்க். பார்டர் வந்து நமக்கு டிஷ்யூ பார்டர், ஆனால் அதில் வந்து ஒரு சர்க்குலர் மோட்டிவ் வந்து வீவ் பண்ணியிருக்கு இன் திஸ் இஸ் இன் ப்ளூ. ஸோ இது இட்ஸ் ஆல் அபவுட் த கலர் காம்பினேஷன் and which makes it look beautiful and ஒரு ஈவினிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ண. பல்லு வந்து ஒரு சிம்பிளான ஜரி பல்லு and இதில் the beauty is the blouse is a contrasting blue blouse to go with this butta. ஸோ இதை வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கேஷுவல் பட்டு கலெக்ஷன்ஸ் பியோர் சாரியில். இட்ஸ் அ half and half saree. ஸோ மேல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் ஹியர் இஸ் ஜென்ரலாக வந்து half and halfல பார்டர் இருக்காது, ஒரு டபுள் சைட் பார்டர் இருந்தால் இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஒன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டபுள் சைட் பார்டர். இந்த பார்டர் ரன்ஸ் ஒரு சின்ன டிஷ்யூ பார்டர் ரன்ஸ் ஹியர் ஆன் போத் சைட்ஸ். பட் இது அந்த பார்டர் அண்ட் பாடி ஆக்சுவலி மர்ஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து
small checks in different colors. You have in the bright green, you have purple, you have pink, so you have a multicolored checks, and in the border வந்து just runs over that checks. Lower half வந்து நமக்கு plain black, and இங்க நமக்கு தெரியும் அந்த how that border runs, and again இங்க வந்து அந்த சின்ன strip of pink that also adds a little to this saree. So generally வந்து ஒரு checks இருந்தா you'll feel கொஞ்சம் பருமனா தெரியுமா அப்படினு, but that depends also on the size of the checks. So சின்ன checksல அந்த மாதிரி தெரியாது. ரெண்டாவது இந்த checks வந்து கீழ் பகுதியில வரும்போது தான் you have a feel. So இதுல மேல் பகுதியில வரும்போது the bottom part half is plain, அதனால this will suit everyone. And actually இது வந்து it has a long border, but in the pattern வந்து எப்படி weave செய்யப்பட்டிருக்குன்னா design செய்யப்பட்டிருக்குன்னா, so if you look at it, it almost looks like without border மாதிரி தான் இருக்கும். So again இது ஒரு below average height personக்கு கூட இது அழகா இருக்கும். And this is the pallu, ஒரு contrasting ஆன pink pallu. So it's a beautiful color combination, and day evening ரெண்டுத்துக்குமே it will look brilliant. And this is the blouse, contrasting pink blouse. யூஸ்வலாக சாரி சில்க் சாரி எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஞாபகம் வர்றது ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸ். பட் டசர் சில்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எலகென்ட் அண்ட் ஒரு கிளாஸ் கொடுக்குற ஒரு வித்தியாசமான சில்க்கு. இந்த வாரமோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டசர் சில்க் சாரி. ஸோ டசர் சில்கில் இட்ஸ் அ டிஷ்யூ பார்டர், அண்ட் பாடியில் வந்து யூ ஹாவ் இன் woven with இந்த கொடி பேட்டர்ன் வந்து வீவிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாங் த லோவர் பார்டர் இது ஜூட் சில்கில் யூ கேன் ஃபைண்ட் பிக் மேங்கோ மோட்டிவ்ஸ் woven. ஸோ பாடியில் ஒன் தட் இந்த யூ ஹாவ் woven இன் yellow, பட் அதில் யூ கேன் see that அங்கே வந்து you have this painted effect. So you have இங்கே ஒரு just a splash of red and a splash of green here. அது அந்த ஜென்ரலாக வந்து வெறும் சாரி பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க earlier, பட் அது it will have a different look. பட் நம்ம வீவிங்லேயே கொஞ்சம் ஒரு டச் ஆஃப் பெயிண்ட் பண்ணும்போது you can see how different and beautiful that looks. ஸோ இந்த ஷேட் வந்து ஒரு ஈவினிங் வேருக்கு நல்லாயிருக்கும். சின்ன சிம்பிளான கெட் டுகெதர்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணலாம். ஆர் எனி இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எத்னிக் வேர் எல்லாம் ஒரு சிம்பிள் அக்கேஷன்ஸ்க்கு போடணுன்னு விரும்புவாங்க. ஸோ தட் வில் ஆல்சோ பி ஆப்ட். பல்லு வந்து நமக்கு ஸ்மால் டிஷ்யூ பல்லு, அண்ட் ப்ளவுஸ் நமக்கு இட்ஸ் அகெயின் அ டிஷ்யூ ப்ளவுஸ். So this is a soft silk saree, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் ஃபார் த பாடி. ஸோ பாடியில் வந்து நம்ம நிறைய half and half பார்த்துருக்கோம் or hues பார்த்துருக்கோம். This is a little different. So here you have ஒரு strip of plain, and அதில் வந்து you have some motifs woven in saree, and இது வந்து alternating with checks. So in the portion again you have checks in green and blue. So இங்கே you also have to consider the combination. So in the color combination is more green and blue under the same family. So நமக்கு checks and zari motifs இருந்தாலும் கூட நீங்க wear பண்ணும்போது வித்தியாசமா இருக்கும், காடியா இருக்காது. And it has a double side zari border. And pallu கூட I would say it's the shade of the pallu that makes the whole saree look beautiful, because ஒரு வித்தியாசமான ஒரு light green shade, more little of the almost ஒரு sea green னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து அழகு வந்து லைக் நீங்கள் இன்ட்ரிகேட் டிசைனை விட ஒரு டிஷ்யூ பல்லுவை விட இந்த பல்லு தான் நமக்கு மேக்ஸ் திஸ் சாரி லுக் கிராண்ட், பிகாஸ் சேம் மோட்டிவ் தான் இங்கே போட்டிருக்காங்க, பட் இட் இஸ் ஸோ க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் அண்ட் போல்ட் மோட்டிவ்ஸ். ஸோ போடும்போது நீங்கள் உடுத்தும்போது இது ரொம்ப அழகாக தெரியும்.
Blouse வந்து the same as the pallu. So அதே green blouse with small stripes. In the stripes you can see it actually runs throughout the saree. இது வந்து blend and trend collection சேர்ந்தது. ஸோ பாடி வந்து நமக்கு இட்ஸ் இன் லினன் அண்ட் சில்க். ஸோ அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் த ஷேட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன். அண்ட் இதில் இந்த டெம்பிள் ரேக்கும் பார்டரும் இஸ் சில்க். ஸோ இங்கே வந்து இட்ஸ் அகெயின் கலர் காம்பினேஷன் அதர் தேன் த ஃபேப்ரிக் நமக்கு டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதும் இந்த கலர் காம்பினேஷனும். பிகாஸ் ஹியர் யூ ஹாவ் ஒரு கைண்ட் ஆஃப் டியூவல் டோன் அண்ட் பார்டர் வந்து நமக்கு ஆரஞ்ச் அண்ட் பிங்க். ஸோ இந்த ஆரஞ்ச் தான் இஸ் அ gives a bright break between the two body and the border. And pallu again வந்து நமக்கு bright orange pallu with some zari. ஸோ சிம்பிள் அக்கேஷன்ஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். See, a lot of linen silk அப்படிங்கிறது எஸ் இப்போ நார்த்லலாம் கூட லினன் சில்க்ன்றது வருது. பட் அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய வந்து கண்டெம்பரரி பேட்டர்ன்ஸ் இருக்கும், பாடியில் பிளெயினாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பட்டு லூம்ஸ்லேயே தயார் பண்ணுறது. அண்ட் ப்ளவுஸ் வந்து பட்டு ப்ளவுஸ் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் பார்டரோட. இன்டர்நெட்ல இவ்வளோ புடவைகள் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நகை, முக்கியமாக டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஒன்றாவது நான் வாங்கணும், ஒன்றாவது ஐ ஷுட் ஓன் இன் மை லைஃப் டைம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. டிடி நேயர்களுக்கு சென்னை டைமண்ட்ஸின் அன்பான வணக்கம். எங்களோட அண்ணாநகர் ஷோரூம் திறந்து ஒரு வருஷம் ஆகிறது. ஸோ ஆன் திஸ் பிஹாஃப் ஒரு ஆனுவல்சரி சேல் சென்னையிலன்ட்டு சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவிலே டைமண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டைமண்ட் ஷோரூம் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷோரூம். இட் இஸ் அ வெரி ஸ்பேஷியஸ் ஷோரூம். நிம்மதியாக உட்கார்ந்து நீங்கள் பார்க்கலாம். விதவிதமான டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு காமிப்பாங்க. இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லி டிசைன்டு ஷோரூம். அது இல்லாமல் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் கூட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன் கோயின்சைடு பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் சேல் போட்டிருக்கோம். அதாவது ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 28 வரைக்கும் இருக்குது இந்த சேல். இது ஜென்யூன்லி யூ வில் பி பெனிஃபிட்டட். இதில் பார்த்தோன்னா என்ன ஆஃபர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0% மேக்கிங் சார்ஜ். அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வைர நகைகளுக்கும் செய்கூலி தள்ளுபடி. அதாவது அதுக்கு என்ன கூலி இருக்கோ அந்த கூலி அப்படியே வேவ் ஆஃப் பண்ணிடும். ஸோ இது நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் அ வெரி வெரி குட் ஆஃபர் அண்ட் அ ஜென்யூன் ஆஃபர் அண்ட் அ வெரி பெனிஃபிஷியல் ஆஃபர். எங்களுக்கு வந்து இது காஸ்ட் மாதிரி தான். பட் சின்ஸ் எங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கணுன்ட்டு நோ மேக்கிங் சார்ஜ் 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் ஃப்ரம் ஆகஸ்ட் 18 டு ஆகஸ்ட் 28. எங்களோட சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டைமண்ட் ஷோரூம் அண்ணா நகர்லையும் எங்களோட இன்னொன்று ஒரு ஷோரூம் கேத்தீட்ரல் ரோடில், இந்த 2 ஷோரூம்லேயும் இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த சீசன் ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக நாங்கள் புது டிசைன் புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வர வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு யூ கெட் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ், எ வைட் ரேஞ்ச், ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இன் நெக்லஸ், ஸ்டட்ஸ், பெண்டன்ட் செட்ஸ், ரிங்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ வைர நகைகளை அது எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் வைர நகையை உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம். உங்களோட சாய்ஸ், உங்களோட டிசைன், உங்களோட பட்ஜெட், அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் வந்து அதை வந்து டிசைன் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு
அது கூட கொடுப்போம். தட் இஸ் ஆர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ தட் உங்களோட மனசில் என்ன இருக்கோ, உங்களோட காஸ்ட் என்ன இருக்கோ அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கலாம். அனதர் ஒன் திங் இஸ் we are known for the quality. எங்களோட டைமண்ட் ஜுவல்லரி ஒன்னொன்னும் ஈச் அண்ட் எவ்ரி டைமண்ட் இஸ் செலக்டட். ஒரு வைரத்துலேயும் தோஷம் வராது. அது எங்களோட 100% கேரண்டி. அண்ட் ஆல் ஆர் ஜென்யூன் பெல்ஜியம் டைமண்ட்ஸ், டிஇஎஃப் கலர். சின்ன சின்ன வைரங்களில் பார்த்தோன்னா தனியாக டி கலர், தனியாக இ கலர், தனியாக எஃப் கலர்ன்ட்டு வராது. எப்போவுமே இன்டர்நேஷ்னல் கிரேடிங் பிரகாரம் பார்த்தோன்னா இட் would be டிஇஎஃப் அண்ட் கிளாரிட்டி would be ஐஎஃப்லேருந்து விவிஎஸ். சில பேர் இதை வந்து இஎஃப் விவிஎஸ்ன்ட்டு சொல்லுவாங்க, டிஇஎஃப் விவிஎஸ்ன்ட்டு சொல்லுவாங்க, டிஇஎஃப் ஐஎஃப் டு விவிஎஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்று தான். டிவிவிஎஸ்ன்ட்டு தனியாக சின்ன வைரங்களில் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. It is very very difficult to separate the color from D, E, F in very very small diamonds. உங்களுக்கு solitaires, அதாவது 30 சென்ட்டுக்கு மேலே வைரங்களை தனித்தனி கலராக தனித்தனி கிளாரிட்டியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அண்ட் தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் கூட கிடைக்கும் அதுக்கு வைரங்களுக்கு. ஆனால் அதே சின்ன சின்ன வைரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் செப்பரேட் சர்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்மால் டைமண்ட்ஸ். எங்களோட ஒவ்வொரு நகையும் we see each detailing, அதோட கிராஃப்ட்மேன்ஷிப், அதோட வேலைப்பாடு, ஒவ்வொன்றும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் செய்கிறது. ஸோ தட் யூ கெட் த பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். எங்களோட க்ளோஸ் செட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே 22 கேரட் கோல்டு. 22 கேரட்னா 916. அண்ட் ஓப்பன் செட்டிங் பார்த்தீங்கன்னா இட் would be 18 கேரட். 18 கேரட்னா இட் இஸ் 750. ஏன் 18 கேரட்டில் செய்கிறோம் ஓப்பன் செட்டிங்னா, அதோட வைரத்தோட புடிமானம், பவுனோட புடிமானம் வைரத்துக்கு ஸ்ட்ராங்காக வேணும். ஸோ அதுக்காக அதோட புடிமானம் பார்த்தீங்கன்னா அது இட் ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ப்ராங்ஸ், அதோட பல்லுன்ட்டு சொல்லுவோம். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அது 18 கேரட்டில் செஞ்சுக்கிறோம். அதே க்ளோஸ் செட்டிங்கில் பார்த்தோன்னா கோல்டு ஃபுல்லாக டைமண்டுக்கு மேலே வரும். அப்போ என்ன, உங்களுக்கு மோர் ஆஃப் கோல்ட் கம்ஸ் இன்டு இட் அண்ட் புடிமானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது மேலே வரதுக்காக சாஃப்டாக இருந்தால் தான் அது மேலே வரும். தட் இஸ் வை அதை வந்து 916 கேடிஎம், அதாவது 22 கேரட் கோல்டில் செய்கிறது. ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி இன் 22 கேரட் கோல்டு. 18 கேரட்டில் கூட கிடைக்கும், பட் 22 கேரட்டில் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் செய்கிறது. அதாவது நெக்லஸ் வைரங்கள், பேங்கிள் வைரங்களோட, அது இல்லாமல் பதக்கம், சின்ன சின்ன பதக்கம்லேருந்து பெரிய பதக்கம், all with the diamond and color stone combination. அது இல்லாமல் நம்ம ரெகுலர் வேர் ஸ்டட்ஸ், ட்ரெடிஷ்னல் 7 கல் தோடு, 5 கல் தோடு, டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாமே க்ளோஸ் செட்டிங்கில் கிடைக்கும். க்ளோஸ் செட்டிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னா அதில் வந்து உங்களுக்கு அழுக்கு சேராது. பின்னாடி வந்து இட் will be totally closed, easy maintenance. ஜஸ்ட் துணியால் நம்ம துடைச்சா போதும், it will get cleaned. ஸோ இதில் வந்து நீங்கள் தண்ணி போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே ஓப்பன் செட்டிங்கில் என்னன்னா யூ வில் கெட் அ வெரி குட் லஸ்டர் ஆல்சோ. ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் அழுக்கு சேரும், பட் இட் இஸ் ஈஸிலி க்ளீனபிள். நம்ம வந்து ஈஸியாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோன்னா நல்லா வரும். க்ளோஸ் செட்டிங்கில் கோல்டோட வெயிட் கொஞ்சம் கூட வரும், ஓப்பன் செட்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக வரும். தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஷியேட் அனதர் திங். அண்ட் கோல்டு கூட லைட் வெயிட்டாக இருக்கும். 18 கேரட்டில் டைமண்டோட பார்வை நல்லாயிருக்கும். க்ளோஸ் செட்டிங்கில் வந்து டைமண்டும் நல்லா தெரியும், கோல்டும் தெரியும், ரெண்டுமே இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே க்ளோஸ் செட்டிங்கில் வரும். ஓப்பன் செட்டிங்கில் யூ கெட் ஃபேன்சி டிசைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டிங்கில் தான் வரும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எல்லோரும் வாங்க, வருக எங்களோட 2 ஷோரூம்லேயும், அண்ணா நகர் மற்றும் கேத்தீட்ரல் ஷோரூம் 2 ஷோரூம்லேயும் நீங்கள் வாங்க. வைடு வெரைட்டி, வைடு ரேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களோட அன்பும் உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. அதை வச்சு எங்களோட வளர்ச்சி இன்னும் ஆகிறதுக்காக நன்றி. என்ன நேர்களே, இந்த வாரம் நீங்க பார்த்த புடவைகளும் நகைகளும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.
நேஷனல் பேங்க் வழங்கும் தாய்